கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. இன்னைக்கு குறு நாடகம்னு சொன்னதுனால கொஞ்சம் வெறும் குறு நாடகம்னு நினச்சிட்டாங்க போல் நம்ம ஆட்கள். இந்த பாட்டுவும் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறு நாடகம் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த நாடகத்திலேருந்து கற்றுக்கொள்ள போகிறதான காரியம் என்ன, சரி, அதை நல்லா கவனித்து பார்க்கணும். அதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்பேன், ஒரே ஒரு காரியம் நம்ம தலைப்புக்கு சாராம்சமாக நான் கேட்பேன். அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் சந்திப்போம். பார்ப்போமா? போடுங்களேன். தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார், குடியிருப்பவன் யார்? கிளம்பிட்டாலன்னு தெரியலையே, கால் பண்ணி பார்ப்போம். சொல்லுங்க. கிளம்பிட்டியம்மா? வந்துட்டே இருக்கேங்க. என்ன விஷயம்? சீக்கிரம் வரேன்னு சொன்னியா, அதான் எங்க இருக்குன்னு கேட்டேன். வந்துடுறேன். ஆமா, அங்க என்ன சத்தம் கேக்குது? கிச்சன்லயா இருக்கீங்க? சத்தத்தை வச்சே இடத்த சொல்றாளே கரெக்டா? இல்லம்மா, தண்ணி குடிக்க வந்தேன். சரி, சீக்கிரம் வந்து சேருமா. என்னம்மா கிச்சன்ல இது கமகமான வாசனை வருது, என்னன்னு போய் பாரு. ஆமாங்க, இருங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். அப்படி வரும்போது என்ன பார்த்துட்டு வரும்போது சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. சரி சரி. வாமா. என்னப்பா? ஆமா, என்னம்மா? அது இல்லப்பா. ஆமாமா, அது எண்ணெய் இல்லதான். நான் இத சொல்லலப்பா. நானும் இதுதான் சொல்றேன். இது என்ன? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோ, இது எண்ணெய் இல்ல, இதுதான் எண்ணெய். உன்னை கேட்டான் பாரு, என்ன சொல்லணும். என்ன கேட்டதுனால தான் இது எண்ணெய்னு சொல்றேம்மா. சரி விடு. விட்டா கொட்டிடும், வச்சுட்டு வரேன். கிட்ட பேசவே முடியாது. என்ன சமைக்கிற? கேசரிமா இது. ஆனிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதான் அவளை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இதை செய்றேன். சரிப்பா, முடிஞ்ச உடனே அப்பா கொஞ்சம் கொடுப்பா. ஹால்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. என்னது, அப்பாவுக்கா? என்னப்பா கேசரி எங்கப்பா? அப்பா சுகர் இருக்குன்னு தெரியாதா? வீட்டுன்னா சுகர் இருக்குன்னு தெரியாதாப்பா? அப்பா உங்களுக்கு சுகர் இருக்குப்பா. அது எனக்கு தான்ப்பா தெரியும், ஸ்வீட்டுக்கு தெரியாதுல்ல. கொஞ்சம் கொடுப்பா, ஒன்றும் ஆகாது. உங்களை திருத்தவே முடியாதப்பா. என்ன திருத்த போறீங்க? ஜேம்ஸ் கேசரி பண்ணாமா, கொஞ்சம் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேன்றாங்கம்மா. கேசரியா? என்ன விசேஷம்? உனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு இல்லம்மா, அதுக்கு தான் பண்ணன்னு சொன்னான். ஆனி, முதல்ல இந்த வாயை தர. ரொம்ப சந்தோஷம் ஆனி. ஃபர்ஸ்ட் உட்காந்து இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. மாமாவும் நானும் ஊருக்கு போறோமா. நம்ம நிலம் ரொம்ப நாளா விற்காம இருக்கு இல்ல, அத வாங்க ஆள் வராங்களாம். அத போய் முடிச்சிட்டு வரோம். சரிங்க அத்தை, பத்திரமா போயிட்டு வாங்க. ட்ரெஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவா? அதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டோமா. நீ சின்னவனையும் ஏஞ்சில மட்டும் பாத்துக்கோமா. கொஞ்ச நாளா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுமா. ஆமாமா, நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். முடிஞ்சா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பாருமா. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கப்பா, நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஆமா, நம்ம பாப்பா எங்க? பெரியம்மா. காரா பாப்பா ரெடியா? போலாமா? எஸ் பெரியம்மா. கிளம்பலாமா? என்னங்க, அன்னைக்கு ஷாப்பிங் போனப்போ தாராக்கு வயிற்று வலின்னு சொன்னால, அது என்னன்னு பாக்கணுங்க. அவ இப்போ அடிக்கடி அப்படி சொல்லிட்டு இருக்கா. இந்த வீக்கெண்ட்ல வேணும்னா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாமா? சரிங்க.
ஏஞ்சல் ஆப்பிள் சாப்பிடு. வேண்டாம்க்கா வேணாம்க்கா. தாரா தூங்கிட்டாளா? தூங்கிட்டாக்கா. சரி. என்ன பார்சல் இது? இது எனக்காக ஆர்டர் பண்ணேன். உனக்காகவா? சொல்லவே இல்லை. எல்லாமே உங்ககிட்ட சொல்லியே செய்ய முடியும். அப்படி இல்லைம்மா, சொல்லியிருக்கலாம்ல. ஏன் எனக்குன்னு பர்சனலாக ஒரு பொருள் வாங்கினா கூட உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் செய்யணுமா? என்னங்க ஒன்று கேட்கவா? சொல்லுமா. ஒன்றும் இல்லை, இந்த ப்ரொமோஷன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உங்களை விட சம்பளம் அதிகமாக இருக்கு. அதனால நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணலையே? பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லலை, இன்ஃபர்மேஷன் ஆச்சு கொடுக்கலாம்ல. இதெல்லாம் டூ மச்ங்க. நானா எந்த முடிவும் எடுக்க கூடாதா? அந்த உரிமை கூடவா எனக்கு இல்ல? என்னோட அதிகமா சம்பாதிக்கிறல்ல, அதுதான் இந்த திமிரு உனக்கு. சே, இதுல நான் ஃபீல் பண்றது என்னமா இருக்கு? இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீ யாருக்காக சம்பாதிக்கிற? எல்லாம் நமக்கு தானே. இல்ல புரியல எனக்கு. நான் அதிக சம்பாதிக்கிறதுனால உங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்லுங்க. நீயே பாரு, அவங்களும் அண்ணனை விட அதிகமாக தானே சம்பாதிக்கிறாங்க. அவங்க என்னைக்காவது உன்ன மாதிரி செய்யறாங்களா? ஏன் உங்க அண்ணன் கூட தான் உங்களை மாதிரி பொறாமப்படுறது இல்லையே? நீ என்னதான் அதிகம் சம்பாதிச்சாலும் நீ என்ன மீறி ஒன்றும் செய்ய போறதில்ல. நானும் ஒன்றும் மீறியோ உனக்கு தெரியாமலோ நான் எதுவும் செய்ய போறதில்ல. அதனால நீ ஒன்றும் யோசிக்காத, உன் கரியரை அச்சீவ் பண்ணு. நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். இதுக்கு தான் உன்னை வேலை விட்டு நிக்க சொன்னது. கொஞ்சமாவது என் பேச்சு கேட்கணும்னு தோணுதா உனக்கு? எங்க நீங்க ஒரு நல்ல இடத்துல சொன்னா கேட்கலாம், நீங்களே பொறாமையில பொங்குறீங்க. இதுக்கு தான் உன்னை வேலை விட்டு நிக்க சொன்னது. நான் அதிக சம்பாதிக்கிறதுனால உங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்லுங்க. இதெல்லாம் என்னம்மா இவங்க ஒரு நாள் கூட சண்டை போடாம தூங்க மாட்டாங்களா? விடுங்க, போக போக சரியாயிடும். சரி, டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் படுங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வர்றேன். அனி, பிரியாண்டிட்ட சொல்லிட்டேன், அவங்க அப்பா வந்து உன்னை பாத்துக்குவாங்க. சாப்பாடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிச்சன்ல வச்சிருக்கேன், கரெக்டா சாப்பிடணும். சரியா? வேற ஏதாவது பெரியம்மைக்கு கால் பண்ணணும். ஓகே, பைடா பட்டு. அனி, அனி, டைம் ஆச்சு, இன்னும் இவ காணோம். வந்துட்டேன் இருங்க. வந்து ஏறுமா. ஐயோ 2 நிமிஷம், ஒரு ஃபைல் எடுக்க மறந்துட்டேன். இப்ப வந்துட்டேன், வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க, வந்துடுறேன். சீக்கிரம் வாமா. இங்க தானே வச்சேன், காணுமே. ஒருவேளை சோபா கசட்ல விழுந்திருக்குமோ? என்னது இது? அன்னைக்கு பாட்டி வாங்கி கொடுத்தாங்கல்ல, இந்த ஸ்மைலி டால் எங்க? அதான் தெரியல பெரியமா, அதான் நானும் தேடிட்டு இருக்கேன். என்னம்மா கிடைச்சிச்சா? இல்லங்க, லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க கிளம்புங்க, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். அனி, நான் வேணும்னு வந்து ஹெல்ப் பண்ணவா? சே, அதெல்லாம் வேணாங்க, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, நீ பார்த்து கிளம்பு. பெரியமா, அந்த போக்கிமான் கொடுக்கணும். யாரு பேப்பரை இப்படி கிழிச்சு போடுறது?
தான் அவ தலைவலிக்குதுன்னு சொல்லி படுத்துட்டா. அதான் தெரியல பெரியமா, அதான் நானும் நீ சொல்றத வச்சு பாக்குறப்ப தாரா சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கிறா. என்னதான் நடக்குது அந்த வீட்டுல? இவங்க அப்பா அம்மா இவளை பாத்துக்கிறாங்களா இல்லையா? இத சொமேட்டிக் சிம்டம் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இவ அடிக்கடி வயிற்று வலி தலைவலின்லாம் சொல்றாள்ல, அது எல்லாமே இந்த டிசார்டர்னால வர்றதுதான். அப்ப டாய்ஸ் எல்லாம் உடைஞ்சிருந்தது. அது அது தன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதுனால அது அவங்களுக்குள்ள அக்ரெசிவ் டிசார்டரா மாறுது. அதாவது தன்னோட பொருட்களை உடைக்கிறது, புக்ஸை கிழிச்சு போடுறது, எல்லாத்தையும் தூக்கி எறியறது, இப்படியெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இது இனிஷியலா பெருசா தெரியாது, ஆனா போக போக அது ரொம்ப டேஞ்சர். இவ்வளோ நேரம் ஒரு சைக்காட்டிஸ்டா பேசினேன், இப்போ உன் ஃப்ரெண்டா பேச போறேன். இந்த காலத்துல பெத்தவங்க நல்லா படிச்சிருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா வீடு குழந்தையெல்லாம் கேர் பண்றதே இல்ல. வேலை, வசதி, வருமானம் வளர வளர யார் பெரியவங்க, யார் பெரிய பொசிஷன்ல இருக்காங்கன்னு இந்த மாதிரி ஈகோஸ் ஃபேமிலிக்குள்ள ஒரு மனதையும் சமாதானத்தையும் கெடுத்துருது. இதுல பெருசா பாதிக்கப்படுறது யாருன்னா குழந்தைங்க தான். அப்பாவும் அம்மாவும் ஒன்னா இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டா குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்ல? உங்க வீட்டுல இதே நிலை நீடிச்சா அத நான் சொல்லல, நீயே புரிஞ்சுக்கோ. பெற்றெடுத்த சொந்தம் ஒண்ணு துவண்டு போனதே, தூங்காத கண்கள் ரெண்டும் துயிலை தேடுதே. பெற்றெடுத்த சொந்தம் ஒண்ணு துவண்டு போனதே, தூங்காத கண்கள் ரெண்டும் துயிலை தேடுதே. ஏசினதும் பேசினதும் ஏதோ இங்கு அர்த்தமில்ல. என்னை விட அதிகமா சம்பாதிக்கிற திமிரு உனக்கு. என்ன இந்த வாழ்க்கை இது? எங்குது இந்த சின்ன பிள்ளை? என்னோட ஒப்பீனியன் எப்பயுமே ஒத்து போகாது. பிஞ்சு நெஞ்சு பாவம் என்று ஊமையானதே, பெத்த காய்க்கு புள்ள பாசம் மறந்து போனதே. பிஞ்சு நெஞ்சு பாவம் என்று ஊமையானதே, இவன் தந்தைக்கு புள்ள பாசம் இழந்து போனதே. வானவில்லு வாடி வண்ணமெல்லாம் இருந்து போனதே. ஓ சாரிம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. மம்மி ரெடி? இத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பைபிள்ல ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு. தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. அதே மாதிரிதான் புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இப்படியா வேதம் சொல்கிறது. இத ஃபாலோ பண்ணினாலே போதும், உங்க குடும்பத்திலயும் சரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி ஒரு மனம் தானாய் வந்துடும். ஆமாம்மா, நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா சமாதானமா வாழணும்னா ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒருத்தரை விட ஒருத்தர் உயர்ந்தவர்களா பார்க்கும்போது எல்லா வேற்றுமையும் காணாம போகும். சரி வாங்க எல்லாம் சாப்பிடலாம். ஆமா, தாரா எங்க? தாரா 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 தாரா
தாரா, எல்லாரும் இங்க வாங்க வாங்க, பாருங்களேன். பெற்றெடுத்த சொந்தம் ஒன்று துவண்டு போனதே. இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு கேள்வி பதில் தான். இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்த்தீங்க? எந்த எந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்க? எதுவுமே பார்க்கலப்பா. நான் எதுவும் பார்க்கல. நான் கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தேன். சொல்லுங்கள், என்ன பார்த்தீங்க? ஈகோவை பற்றி, அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிரதர் பேரு? பிரதர் பேரு? ஓகே. எனக்கு உங்கள் பேர்லாம் தெரியும், அதனால தான் கேட்கல. பிரதர் பேர் தெரியல, அதான் கேட்டேன். ஓகே. ஓகே. வேற வேற 3 பேர் சொன்னீங்க. 3 பேருமே நெகட்டிவ் இது எல்லாமே சொல்லிட்டீங்க. ஈகோ, அப்புறம் பெற்றவங்க வந்து பிள்ளைங்களுக்கு உதாரணமாக இருக்கணும், அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க. சரி, அதோட மெயின் கருத்து என்ன தெரியுமா? ஒரு மனது எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நமக்கு எப்போவுமே வந்து பல காரியங்கள் வந்து காணாமல் போகும், இல்லாமல் போகும். ஒரு மனதை குலைக்கிறதுக்கு தான் பிசாசு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். சரி, இப்போது எல்லாரும் இப்படி பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ இந்த 2 விரல் இருக்கு. சரியா தம்பி? எனக்கு கொஞ்சம் மைக் புரியும். 2 விரல் இருக்கு. சரியா? இதில் யார் ஆண் யார் பெண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் யார் ஆண் யார் பெண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இங்கே தான் கண்டிப்பாக ஆண், இவங்க தான் பெண். இவங்க தான் ஆண், இவங்க தான் பெண். ஓகேவா? சரி, இப்போ இதே மாதிரி பண்ணுங்க. ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமீகவே உதியும் சுத்தரே. ஓகே. இப்போ இந்த விரல் ஆண் பெண், ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஆண் பெண். இப்படி நீங்கள் அடிக்கிறீங்க இல்லையா? அடிக்கிறப்ப இந்த ஒரு விரலில் மட்டும் தூக்கிட்டு அடிச்சு பாருங்க. பொய்யே. சத்தம் வருதுன்னா பொய்யே. அடிக்க முடியல. சரி, அப்போ இந்த விரலை தூக்கிட்டு அடிச்சு பாருங்க. சத்தம் வருதுன்னா பொய். யாருக்கு சத்தம் வருது? இங்கே வந்து அடிச்சு காமிக்கணும். யாருக்கு சத்தம் வந்தது? இந்த விரலை தூக்கிட்டு அடிங்க. இந்த விரலை தூக்கிட்டு அடிங்க. அடிச்சு பாருங்க. நீங்கள் அடிச்சு பாருங்க. சத்தம் வராதுப்பா, சத்தம் வராது. கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிற குடும்பத்தில் தான் இசைவு இருக்கும், இல்லைன்னா அங்கே இசைவு இருக்காது. இதை சொல்லி கொடுத்தது யாருன்னு தெரியுமா? என் மகா. அப்போ இப்படி அடிச்சுட்டே, மம்மி இதை நீங்கள் கப்பல்ஸ் மீட்டிங்க்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்றாவா. டேய், கல்யாணம் ஆனே எனக்கு தெரியல, கல்யாணம் ஆகாத உனக்கு தெரியுதாடி அப்படின்னு சொல்லி அவளை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு மத்தியானம். அதே போல் இன்னும் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் சொல்கிறேன் பாருங்க. இதை செஞ்சுட்டு நம்ம இது ஒரு ஆக்டிவிட்டி. இதை நம்ம செஞ்சுட்டு நம்ம அப்படியே நம்ம நேராக நம்ம கருத்துக்குள்ளே நம்ம போகிறோம். உங்களுடைய வலது கையை எடுத்து இடது காது பிடிங்க. இடது கையை வச்சு மூக்க பிடிங்க. புரியுதா? Now change. Now change. Now change. Now change. 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 சூப்பரா இருக்கு. புரியுதா? மாறி 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 இன்னும் ஒரே ஒரு தடவை. 1 2 3 ஸ்டார்ட். எப்போ? Now change. Now change. Now change. Now change. Change. 1 2 3 4 5. அவ பண்ணவே மாட்டேங்கிறா. நீங்க பண்ணவே இல்லை பிரதர். பண்ணுங்க. 1 2 அப்படிதான் தோப்பு தரணும். பண்ண முடியாது, கஷ்டம். பண்ண முடியாது, பண்ண முடியாது.
நான் கொஞ்ச நேரம் பண்ணேன், கவனிச்சிங்களா? நான் இங்கே வந்து பண்ணணுன்னா நான் அவ்வளோ நேரம் ட்ரெயின் பண்ணேன் என் மைண்டை. நான் பேசிக்கிட்டே பண்ணுறதுக்கு நான் வீட்டில் தனியாக உட்காந்து ரூமில் நவ் சேஞ்ச் 1 2 3 அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணேன். காரணம் என்ன? என்னோடய மைண்டை ஒரு சின்ன ஒரு அரை நிமிஷத்துக்கு நான் ஒருமுகப்படுத்தினதுனால தான் இங்கே வந்து என்னால் செய்ய முடிஞ்சது. உங்களாலையும் செய்ய முடியும். நீங்கள் வீட்டில் இதை போய் இதை 1 2 3ன்னு நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்துடும். இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, சாதாரணமாக நம்ம உடம்புல இருக்கிற ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷனுக்கு நமக்கு வந்து ஒரு மனநிலை தேவை. ஒரு மனநிலை தேவை. நம்மளுடைய உடலில் இருக்கிற வலது கைக்கும் இடது கைக்கும் புரியுதா, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறதுக்கே ஒரு மனநிலை தேவை. அப்போது நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி, நம்ம வீட்டில் இருக்கிற கணவர், புரியுதா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்படணும் அப்படின்னாக்கா, நான் சொன்னேன் இது இன்றைக்கி வந்து சந்தேகம் பார்ட் 2, டவுட் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இல்லையா? சந்தேகத்தினுடைய இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா அசம்ஷன், அதாவது நிச்சயமற்ற நிலை, உறுதியற்ற நிலை, ஒரு காரியம் இல்லாமே அதை வந்து இதுவாக தான் இருக்கும். அனுமானங்கள் அசம்ஷன்ஸ், அனுமானங்கள், இப்படி தான் இருக்குமோ. இது அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு வீரல் விட வைக்கும், எந்த அளவுக்கு அது விரிசல் விட்டு உடைய வைக்கும் தெரியுமா? நம்ம குடும்பத்தில் இந்த ஒரு எலிமெண்ட் இருக்கும்னா, இந்த சுபாவம் இருக்கும்னா, இந்த சுபாவம் யாருக்கு வரும்? யாருக்கு வேணாலும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம், ஆண்களுக்கும் வரலாம். ஆனால் இதை நம்ம வர அனுமதிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம குடும்பத்தில் விரிசல் விழுந்துடும். கண்டிப்பாக விரிசல் விழுந்துடும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. குடும்பத்தில் இந்த எலிமெண்ட் உள்ளே வராமல் நம்ம தான் பார்க்கணும். நான் ஒரு காரியத்தை படித்தேன். அதில் என்னென்னா டெல்யூஷன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தது. அது என்னன்னு பார்த்தா அந்த டவுட் இருக்குது பார்த்தீங்களா, சந்தேகத்தினுடைய உச்சக்கட்ட நிலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது, டெல்யூஷன் டிஸார்டர் அப்படின்னு. அது என்னென்னா, ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஆஃபீஸில் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் அவரோட சிஇஓ கூப்பிட்டு திட்டுறதுனால ஒரு வேதனையினால் அவர் வீட்டுக்கு வர்றாரு. ரொம்ப நொந்து போய் வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டுக்கு வர்றப்ப அவர் மனைவிக்கு தெரியாது அவங்க வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி நொந்து போய் வராருன்னு. அந்த அம்மா அவருக்கு பிடிச்சமான ஒரு ஐட்டம், ஒரு ஸ்நாக் பண்ணணுன்றதுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு உடுப்பு ஒன்று உடுத்திருக்காங்க, ஒரு பச்சை கலர் சேலை ஒன்று உடுத்திருக்காங்க. அவங்க வந்து அந்த டிஷ்ஷை பண்ணி என் கணவருக்கு நான் கொடுக்கணும். அவங்க பொதுவாக பண்ணுற டிஷ்ஷு தான். பொதுவாக அந்த ஐட்டம் வந்து அவருடைய கணவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரசகுல்லான்னு எடுத்துக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ரசகுல்லான்னு எடுத்துக்கோங்களேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே பண்ணுற ஐட்டம் தான் என் கணவருக்கு பிடிச்ச ரசகுல்லா, இன்றைக்கி நான் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணிட்டு வர்றாங்க. பண்ணி வந்து கொண்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. இன்றைக்கி இது பண்ணியிருக்கியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி வாயில் வைக்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரசகுல்லா டேஸ்ட் மாதிரி இல்லை. அவங்க அன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஏன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலன்னா, பொதுவாகவே பண்ணுற ஐட்டம் தானே, நான் எப்போவுமே பண்ணுறது தானேன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சமான டேஸ்ட்டில் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி அந்த அம்மா மூஞ்சிலே வீசி அடிக்கிற, மூஞ்சியும் இந்த கலர் சேலையை கட்டிட்டு நீ என்னத்தை பண்ணுற, நீ இந்த கலர், நான் சொல்கிற வார்த்தைகளை நல்லா கவனிங்க, இந்த கலர் சேலையை, அந்த அம்மா பச்சை கலர் சேலை கட்டியிருக்காங்க சரியா, இந்த கலர் சேலையை கட்டிக்கிட்டு நீ இந்த டிஷ்ஷை பண்ணி என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இது மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டி அவங்க மூஞ்சிலே தூக்கி வீசி அடிச்சிடுறாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே போயிடுறாங்க. இதுக்கும் சேலைக்கும் என்னையா கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. அடுத்த நாள் போகிறப்ப ஒரு 3-4 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, 3-4 நாள் கழித்து சமையல், வீட்டில் நம்ம பெண்கள் சமையல் பண்ணுறது தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்காங்க, நைட்டி, பச்சை கலர் நைட்டி போட்டுட்டு சமைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அன்னைக்கு பண்ண மாதிரியே தான் இன்றைக்கும் இருக்க போகுது, ஏன் இன்றைக்கும் அதே கலர் உடுப்பு தான் போட்டிருக்க. என்ன கலர்? இன்றைக்கும் அதே கலர் உடுப்பு தான் போட்டிருக்க. ரொம்ப அழகாக கிழிக்கவா போகிற? அன்னைக்கு சமையலுக்கும் உடுப்புக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? சரி, சமையலுக்கும் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கலருக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? இவளோட டிஸார்டரை நீங்கள் பாருங்கள். இவர் வந்து சொல்கிறாரு அந்த அம்மாட்ட, அன்னைக்கு தூக்கி எறிஞ்ச மாதிரி தான் உன் மூஞ்சில் தூக்கி எறியணும். அன்னைக்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா உப்பு சரியாக போடலை. அது அவங்களோட தப்பு இல்லை, தெரியாமல் நம்ம பண்ணுற சின்ன சின்ன காரியங்கள் தான். புரியுதா? ஒரு சில நேரத்தில் உப்பு ஜாஸ்தி ஆகிடும், ஒரு சில நேரத்தில் உப்பு கம்மியாகிடும்.
இயல்பாக நடக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தவறு நடந்துட்டு, நான் சொல்லலை பச்சை கலரில் நீ எது போட்டாலும் ஐட்டம் சரியாக வராதுன்னு, பச்சை கலரில் நீ எது போட்டாலும் சரியாக வராதுன்னு. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு தெரியுது, இவர் ஏன் ஒரு வேற மாதிரி பேசுகிறாரு. போன வாரம் பேசின மாதிரி இந்த வாரம் பேசலையே, இன்னைக்கு வேற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து போகிறாரு ஆஃபீஸ்க்கு. அவர் சிஇஓ ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. அவர் சொல்கிறார், போச்சுடா இன்னைக்கு இவர் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரா, இன்னைக்கு எனக்கு திட்டு தான். அவர் போதாத வேலையோ என்னமோ தெரியல, அன்னைக்கின்னு பார்த்து மேனேஜர் கூப்பிட்டு கொஞ்சம் ஏசுறாரு. எனக்கு தெரியும் எனக்கும் இந்த பச்சைக்கும் செட்டே ஆகாது. வீட்டுக்கு வர்றாரு கோமா, மனைவிட்ட சொல்கிறாரு, இருக்கிற எல்லா செடியையும் தூக்கி குப்பை தொட்டியில் போடு, சுற்றி இருக்கிற லானில் இருக்கிற எல்லா அந்த புல் இருக்கும்ல, அந்த நெல் வச்சு நெல்லா புல் வச்சுருப்பாங்கல்ல அழகா லான், எல்லாத்தையும் தூக்கி போடு, எல்லாத்தையும் வெட்டி போடு, செடி கொடி எல்லாத்தையும் வெட்டி போட்டாச்சு. இந்த அம்மா அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஆஹா முத்திருச்சு. இது பேர் என்னன்னாக்கா டெல்யூஷன் டிஸார்டர். நடக்காத ஒரு காரியத்தை இது நடந்துருமோ, இது நடந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறது. எபிரேயர் 11:1 ஒரு வார்த்தை இருக்கு, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். அது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அது பாசிட்டிவ், புரியுதா? அது பாசிட்டிவ். இது என்னன்னா டோட்டலாக நெகட்டிவ், சந்தேகம். டெல்யூஷன் டிஸார்டர் அப்படின்றது டோட்டலாக நெகட்டிவ். நடக்காத ஒரு காரியத்தை இப்படி ஆகிடும், இப்படி செஞ்சிருவா. இதில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த குறுநாடகம் நம்ம பார்த்தோம்ல, இதில் அவள் அதிகமாக சம்பாதிக்கிறா. இவ கேட்குறா, அவர் இன்னோசென்ட்டாக கேட்குறாரு, தெரிஞ்சது இல்லை. அந்த தம்பியோட முகநாடியில் நீ என்கிட்ட சொல்லிட்டு வாங்கியிருந்துருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. கணவர் அப்படி கேட்குறதுல தப்பு இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டு வாங்கியிருக்கலாம் இல்லடி அப்படின்னு கேட்குறதுல தப்பு இல்லை. அப்போ அதுக்கு தன்மையாக பதில் சொல்லியிருந்திருக்கலாம், தப்பு இல்லை. அவள் சொல்கிறா, நீ ஏன் பொறாமப்படுற, இல்லாத ஒன்றை குடும்பத்துக்குள்ளே திணிக்கிறது, நீ ஏன் எனக்குள்ளே பொறாமப்படுற. அப்போ அங்கே வார்த்தை தடியாகுது. வார்த்தை தடியாகிறப்ப ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன் என்ன ஆகுதுன்னா, மூணாவது நபருக்குள்ளே அது பாய்ந்து போகுது. இவங்க யோசிச்சு கூட பார்க்கல. நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன காரியம் யாருக்குள்ளே போகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு காரியம் ஒன்று நடந்தது சின்ன வயசில். என் பிள்ளைங்க சின்ன வயசில் இருந்தப்ப ஒரு பிள்ளை, என் பிள்ளைங்களில் 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை சொன்னாப்புல, எனக்கு திடீர்னு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எனக்கு கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. எனக்கு பயங்கர ஷாக்கு. கண்ணு தெரிய மாட்டேங்குதா? நேற்று வரைக்கும் நல்லா தானம்மா தெரிஞ்சிட்டு இருந்தது, இன்னைக்கு காலையில் வரைக்கும் நல்லா தானம்மா தெரிஞ்சிட்டு இருந்தது, என்னது இது அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர ஷாக்கு. நான் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இப்படிலாம் வச்சு கேட்குறேன், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நீங்கள் எனக்கு பாதி தான் தெரியுறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாப்புல அந்த பிள்ளை. எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப பயந்துட்டு இங்கே ஒரு ஆப்டிக்கல் கடையில் போய் பார்த்தா அந்த பிள்ளை சொல்லலை, அங்கே இருக்கிற ஆல்ஃபபெட்ஸை சரியாகவே சொல்லலை. நான் கண்ணாடி வாங்கிட்டேன். சின்ன பிள்ளை. அப்போ 2 பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க தான், ஒரு வயசு தான் வித்தியாசம், சின்ன பிள்ளைங்க. அதில் ஒன்றுத்துக்கு கண்ணாடி போட்டேன். அந்த பிள்ளை 3ஆவது படிக்கிறப்ப. அப்போ 2 நாள் கழித்து என் தம்பி வீட்டுக்கு வந்தான். தம்பி வீட்டுக்கு உனக்கு என்ன தைரியம் வந்தால் என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, ஒரு வார்த்தை நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்கலாம்ல, நீ ஒன்றுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு இந்த பிள்ளையை கூட்டு போய் கண்ணுக்கு போய் நீ கண்ணாடியை போட்டு கூட்டு வந்திருக்க, என்னடி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஃபேமிலி டாக்டர் கண் டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போகணும். அவர் எனக்கும் பார்த்தவர், எனக்கும் கான்டாக்ட் லென்ஸ்லாம் கொடுத்தவர், நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து. அப்போ அவர் பார்த்துட்டு அவர் சொன்னார், மேரி நீ கொஞ்சம் வெளியேறு அப்படின்னாரு. அந்த பிள்ளையை மட்டும் உள்ளே கூட்டு போனார். உள்ளே கூட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிள்ளையை நீ கொஞ்ச நேரம் வெளியேறுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன உள்ளே கூப்பிட்டுட்டு நான் சொன்னேன், டு யூ ஷோ எனி பார்ஷியாலிட்டி அப்படின்னு கேட்டார் என்கிட்ட டாக்டர். நான் சொன்னேன், நோ டாக்டர், ஐ டோன்ட் ஷோ எனி பார்ஷியாலிட்டி. உண்மையாகவே நான் அப்படி காமிக்க மாட்டேன், நான் அப்படி காமிச்சதும் இல்லை என் பிள்ளைகள்கிட்ட. No doctor, I don't show any partiality. Do you spend time with this child அப்படின்னு கேட்டார். நீ போதுமான அளவு நேரம் இந்த பிள்ளையோட ஸ்பெண்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் 2 பிள்ளைகள்கிட்டையும் ஸ்பெண்ட் பண்ணுறேன் டாக்டர்.
ஸ்கூல்லேருந்து வந்தோடனே 2 பிள்ளைகளையும் உட்கார வச்சு நான் டைரியில் எழுதி வச்சு நான் பண்ணுறவானா, டைம் டேபிள் போட்டு பண்ணுறவானா, அந்தந்த டேட்டுக்கு இந்தந்த வசனத்தை கற்றுக் கொடுக்கணும், இந்தந்த கீர்த்தனையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைரி நான் இன்னும் வச்சுருக்கேன். டைரி போட்டு நான் கற்றுக் கொடுக்குறவா. நான் சொன்னேன், நான் அப்படி பண்ணுறதே இல்லையே டாக்டர். இல்லை, நீ இன்னும் இந்த பிள்ளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த பிள்ளைக்கு உன்னோட அன்பும் அரவணைப்பும் தேவை அப்படின்னார். எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு, ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. உண்மையாகவே எனக்கு நான் இந்த விஷயத்தில் எதுலேயும் நான் தப்பு பண்ணிடக்கூடாது, பார்ஷியலாக ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே 2 பிள்ளைகளுக்குமே செய்வேன். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு வாங்குவேன், ஒரு பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு நம்ம வாங்கிட்டாங்களே அம்மா அப்படின்னு தோணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பிள்ளைக்கு வாங்க மாட்டேன், இன்னொரு பிள்ளைக்கு வாங்குவேன் அடுத்த தடவை. புரியுதா உங்களுக்கு? ஒரு தடவை தம்பிக்கு வாங்கினேன்னா இன்னொரு தடவை அவளுக்கு வாங்குவேன், ஒரு தடவை இவனுக்கு வாங்கினேன்னா ஒரு தடவை இவளுக்கு வாங்குவேன். ஸோ 2 பிள்ளைங்களுக்குமே ஓகே இந்த தடவை அண்ணாக்கு வாங்கியிருக்காங்க, ஓகே இந்த தடவை இவளுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு எடுத்துப்பாங்களே தவிர்த்து அதை காய்மாகாரமாக பார்க்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா என்கிட்ட சொல்கிறாங்க, யூ ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் திஸ் சைல்டு அப்படின்னாங்க. ஐ ஃபெல்ட் வெரி பேட். நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் எந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியலையே ஆண்டவரே, எந்த இடத்துல நான் டிப்பாக இருக்கேன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட ஓடி பிடிச்சி விளையாடுவேன். ஸ்பெஷலாக உட்காந்து தனியாக 2 பேருக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அந்த பிள்ளையோட ஓடி பிடிச்சி விளையாடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிள்ளை 4-5 நாள் கழித்து அடுத்த வாரத்தில் அந்த பிள்ளை சொல்லுது, திடீர்னு என்னன்னு தெரியுமா, கண்ணு நல்லா தெரியுது. திடீர்னு கண்ணு நல்லா தெரியுதான். 3வது படிச்சுட்டு இருந்தாப்புல அந்த பிள்ளை. அதனால நம்ம பெற்றோர் என்ன நம்ம செய்கிறோமோ நம்ம நினைப்போம். நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னாக்கா, நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் செய்கிறது ரைட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உண்மையாகவே என் பிள்ளைகளோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பெண்ட் டைம் வித் மை சில்ட்ரன். இன்றைக்கி அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவங்களோட உட்காந்து அரட்டடிக்கிறது, அவங்க போக்குக்கு இறங்கி பேசுறது, அவங்க என்ன கிண்டல் அடிக்கிறது. நான் ஏதாவது பிரசங்கம் பண்ணால் அந்த பிரசங்கத்தில் ஏதாவது பாயிண்ட் எடுத்து கிண்டல் அடிப்பாங்க, அவள் அதுக்கு மேலே கிண்டல் அடிப்பா. இப்படி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஐ மேக் இட் வெரி ஷுவர், எந்த விதத்துலேயும் ஃபேமிலிக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே அந்த ஒரு டெசர்டேஷன் வாங்கல்ல, அந்த ஒரு வேக்யூம் வந்துடக்கூடாது அப்படின்றதுல பார்த்து இருக்கிற இடத்துல ஒரு சின்ன வேக்யூம் வந்துச்சு பார்த்தீங்களா. இதை சொல்கிறதுக்காக நடந்ததோ என்னமோ தெரியல, ஒரு சின்ன வேக்யூம் வந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள். அப்போ பேரண்ட்ஸு எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்கணும் பாருங்கள். ஒவ்வொரு காரியத்துக்குமே, சின்ன காரியத்துக்குமே we need to get counsel from God. புரியுதா? இந்த சந்தேகத்தில் எப்படி நம்ம வெளியே வரணும் அப்படின்றது போன தடவை நான் ஒரு சில காரியங்கள் சொன்னேன். என்னென்னலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ட்ரஸ்ட்டு ரொம்ப முக்கியம். நம்பணும். முதல்ல நம்ம ஸ்பௌஸை நம்ம நம்பணும். புரியுதா? யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். யார் பண்ணாலும் என் மனைவியை பற்றி சொல்லுப்பா, என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும், நீ என்னவோ சொல்லிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் புருஷனை பற்றி நீ என்னவோ சொல்லிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் ஹஸ்பண்டை பற்றி நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. சே எஸ் அப்படி தானே? அவங்கவுங்க மனைவி மாதிரி தான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க முடியும். அவங்கவுங்க கணவர் மாதிரி தான் உங்கள் மனைவியை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க முடியும். உங்களை காட்டிலும் அதிகமாக இந்த உலகத்தில் யாருமே தெரிஞ்சு வச்சுருக்க முடியாது. ஸோ டோன்ட் அலவ் அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ண விட்டுறாதீங்க. 2வது என்ன அப்படின்னாக்கா, ஓப்பன் கான்வர்சேஷன் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து எவ்ரிடே பேசி ஆகணும். நம்ம சர்ச்லேருந்து ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகி ஆஸ்திரேலியா போனான். சரியா? முன்னாடி கொயர்லேருந்து பாடுவா ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை ஒரு பிள்ளை ஆஸ்திரேலியா போனான். அந்த பிள்ளைக்கு இந்த ஒரு காரியத்தை சொன்னேன்னா, அதே மாதிரி இன்னொரு பிள்ளையும், ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹர் நேம், இன்னொரு பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட நாங்கள் அவங்கள்ட்ட சொன்ன ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் என்னென்னா, யூ நீட் டு டாக் வித் யோர் ஹஸ்பண்ட், யூ நீட் டு டாக் வித் யோர் ஒய்ஃப், ஜஸ்ட் டாக். ஜஸ்ட் டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுங்க.
வித்தவுட் டச்சிங் அண்ட் ஹக்கிங், முத்தமோ எந்த ஒரு அரவணைப்பு கட்டி தழுவுதல் இல்லாமல் பேசுங்க. எதை குறித்து பேசுறது? அந்த நாளுக்குரிய எல்லா காரியத்தை குறித்தும் பேசணும். எப்போ நான் உங்களுக்காக சமைச்சிக்கிட்டு இருந்தேன், கையில் சுடு தண்ணியை கொட்டுக்கிட்டேன், இல்லை நான் கையில் வெட்டிக்கிட்டேன், அது பண்ணிக்கிட்டேன், இது பண்ணிக்கிட்டேன், நமக்கு சொல்லியே தரணும் டாப்பிக்கு. நம்ம எல்லாத்தையும் இல்லாததை கூட பேசுவோம். பேசணுன்னா நம்ம பேச விட்டால் பேசிக்கிட்டே கிடப்போம். அப்படி தானே? அங்கே ஆமான்றாங்க பாருங்கள், எல்லாரும் ஆமான்றாங்க. நாங்கள்லாம் ஒரே கேட்டகரி, எங்களுக்கு சொல்லி கொடுக்கவே வேணாம். பேசணும். உங்கள் கணவரை நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் தான் பேச வைக்கணும். ஜஸ்ட் டாக். அந்த ஒரு ஓப்பன்னஸ். நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். கேட்குறப்ப அவர் சொல்லுவார். ஏன்னா எந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் ஒரு சைக்காலஜி என்ன அப்படின்னாக்கா, தே நீட் சம்படி டு போர். அவங்க இருதயத்தை இன்னொரு நபர்கிட்ட போர் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. நான் சொல்கிறது ரைட்டா? நான் ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட மட்டும் கேட்குறேன். நான் சொல்கிறது ரைட்டா இல்லை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைப்பீங்களா? என்ன சுகுந்தன் சிரிக்கிற? உனக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைப்பியோ? மாட்டி விட்டுட்டாங்க, ஐயோ இவ வேற இருக்காளே. சொல்லணும்னு நினைப்போம்ல. லைட்டாக தான் தலையாட்டுறாங்க, நீங்கள் வர்றப்ப கவனிச்சுக்கோங்க. எனக்கு புரியல அது ஜெஸ்டர் என்னன்னு. எல்லாருமே போர் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ அந்த போர் பண்ணுறதுக்குரிய கான்ஃபிடென்ஷியாலிட்டி யார்கிட்ட இருக்கணும்னா ஒய்ஃப்கிட்ட இருக்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? when a husband tells something, ஒரு கணவர் ஒரு மனைவியை நம்பி ஒரு காரியத்தை சொல்கிறப்ப அதை நான் வெளியே ஊற்றுறேன், வெளியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா யுவர் ஃபேமிலி லைஃப் வில் பி டிஸ்டர்ப்ட். உங்கள் ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகும். உன்னை நம்பி சொல்லுவானா, உன்னை நம்பி சொன்னம்பர் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. உங்கள்கிட்ட அவருக்குரிய காரியத்தை சொல்கிறப்ப அதை உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. ஒருவேளை இது வரைக்கும் அப்படி இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி நைட்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள், இப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். பரவாயில்ல, இது வரைக்கும் அப்படி இல்லாமல் இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். அது பரவாயில்ல. எல்லார் வாழ்க்கையிலும் தப்புகள்லாம் நடக்க தான் செய்யும். இன்றைக்கி வரைக்கும் நடக்காமல் இருக்கலாம். இப்பத்துலேருந்து மாற்றிக்கோங்க. எஸ் சொல்லுவோமா? இப்பத்துலேருந்து மாற்றிக்கோங்க. தவறுகள் இருக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றிக்கணும்னு நினச்சாதான் நம்ம மாற்ற முடியும். சரியா? ஸோ ட்ரஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஓப்பன்னஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும். ட்ரூத்ஃபுல்னஸ். என் கணவர் என்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசுவார், என் மனைவி என்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசுவா அப்படின்ற அந்த ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும். பொய் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் இருக்கக்கூடாது. கர்த்தர் கிருபையில் இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் என் கணவருக்கும் நான் சொல்லுவேன், என் கணவர் என்கிட்ட இது வரைக்கும் பொய் சொன்னதே கிடையாது. ஒரு நாள் கூட ஒரு பொய் கூட யார்கிட்டையும் சொன்னது கிடையாது, என்கிட்டையும் சொன்னது கிடையாது. அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, நடிக்கவும் தெரியாது, ஆக்ட் பண்ண தெரியாது, சுத்தமாக எக்ஸாஜரேட் பண்ணவும் தெரியாது, ஒரு காரியத்தை இழுக்கவும் தெரியாது, எக்ஸாஜரேட் பண்ணவும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது. இதை இப்படி சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னால் அதை சொல்ல மாட்டாங்க. இதை இப்படி செய்யலாம்ல அதை செய்ய மாட்டாங்க. இது இப்படின்னா இப்படி தான் நடக்குதோ நடக்கலையோ, இப்படி தான் எனக்கு இப்படி தான் செய்கிறது வாட்டமாக இருக்குது, நான் இப்படி தான் செய்வேன், நான் இப்படி தான் பேசுவேன். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்டும் சொல்லணும், என் ஒய்ஃபு என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா. அப்படி இருந்தால் தான் ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா என்கிட்ட ஊற்றுறதெல்லாம் அவள் பொய்யை தான் ஊற்றுவா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னாக்கா ஹஸ்பண்ட்ஸ்க்கு எந்த விதத்துலையும் கான்ஃபிடென்ஸ் வராது. அப்போ நான் ஆல்மோஸ்ட் ஐம் டன். புரியுதா? அதனால் சந்தேகத்தில் இந்த காரியத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. டில்யூஷன் டிஸார்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. பொசசிவ்னஸ் நமக்கு இருக்கணும். பொசசிவ்னஸ் அப்படின்னாக்கா எனக்கு என் கணவர் தான், அப்போ வந்துருங்க, எனக்கு என் கணவர் தான். அதே மாதிரி அவங்க என்ன சொல்லணும், எனக்கு என் மனைவி. அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா பிலாங்கிங் அண்ட் பொசசிவ்னஸ். ஓவர் பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது. ஓவர் பொசசிவ்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நீ எனக்கு மட்டும் தாண்டி, என்கிட்ட மட்டும்தான் பேசணும், வேற எந்த யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னாக்கா வாழ்க்கை நடத்த முடியுமா? எனக்கு அது நரகமாயிடும். அதே போல் நான் எப்போ நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், எனக்கு மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன்னா அவங்க வாழ்க்கையை நான் நரகமாக்குறேன்னு அர்த்தம்.
பொசசிவ்னஸ் இருக்கணும். என்ன பொசசிவ்னஸ்? ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட். இவங்களுக்கு பொசசிவ்னஸ் இருக்கணும். என்ன? ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்ற பொசசிவ்னஸ். ஓவர் பொசசிவ்னஸ்னால் என்னது? யாருக்கும் ஜோம் பண்ணாதீங்க, யார் தலையிலையும் கை வைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன்னா, என்ன மாதிரி ஒரு ஓவர் பொசசிவ்னஸ் ஆள் யாரும் இருக்க முடியாது. அவ்வளோதான், வேலையெல்லாம் மூடிட்டு ஓட வேண்டியது தான். புரியுதா? அதனால் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் மேலே வளர விட்டுறாதீங்க. அது ஓவர் பொசசிவ்னஸ்க்கு போகும், டெல்யூஷன் டிஸார்டருக்கு போகும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் லைஃப். காட் பிளஸ் யூ. நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை கேட்டோம்ல, டெல்யூஷன் டிஸார்டர் அப்படின்னு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு பல்வேறு வழி இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில் க்ரீன் கலருக்கு அவர்ஷன் ஆயிடுச்சுன்னா க்ரீன் கலரையே உலகத்திலேருந்து எடுத்துட முடியாது. பார்க்குற அதிலேருந்து தான் சாப்பிடணும். பல காரியங்கள் அதிலிருந்து வந்துட்டுருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்கு ஒரு ஆஃப் கொடுத்து தான் ஆகணும். இது இதுக்கு மேலே தொடரக்கூடாது அப்படின்னு. அப்படி அது சைக்காலஜியில் இன்னொரு ஒரு கான்செப்ட் என்னென்னா, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னும்போது இது டோட்டல் கற்பனை உலகம். வீட்டில் இருக்கீங்க, வீட்டிலேருந்து வெளியில் பார்க்குறீங்க. வெளியில் பார்த்தா அங்கே ஒரு கிளி உட்கார்ந்துட்டுருக்குது. சரியா? அந்த கிளி தான் அங்கே இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அடுத்தது எங்கேயோ சிந்தனை போகுது. நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கிளி மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சேன் அப்படின்னு நினச்சி அடுத்தது போச்சுன்னா அடுத்தது அதுக்கு போய் அந்த நபருக்கு போய் நாங்கள் எப்படிலாம் ஸ்கூலில் படித்தோம், காலேஜில் படித்தோம் அப்படின்னு போய் அப்புறம் அந்த காலேஜ்லேருந்து ஸ்கூலுக்கு என் ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறம் அதிலிருந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது என் பேரண்ட்ஸ் என்னை நல்லா ட்ரீட் பண்ணலை அப்படின்னு அடுத்தது அதுக்கு ஜம்ப் ஆகிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஜன்னல் ஓப்பனாக இருந்தது, ஒரு கிளியை பார்த்தது. இதிலிருந்து எங்கெல்லாம் போகுது பாருங்க. மனுஷ கற்பனை அப்படிதான். நிறைய நாவல்ஸ் எழுதும்போது இந்த டெக்னிக்கை இங்கிலீஷ் நாவல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். வாழ்க்கை இதே மாதிரி கொண்டு போனோன்னா ஒவ்வொரு காரியமாக இப்படி தாவி 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 உட்காந்து கற்பனை உலகத்தில் மிதக்கலாம். ரியாலிட்டியில் ரொம்ப பிரச்சனை வந்துடும், நிஜ வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும். சரி, இன்னைக்கு நம்ம சந்தேகம், சஸ்பிஷன், அதை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னுடைய மனைவி அதை குறித்து சில வார்த்தைகளை பேசினாங்க. சஸ்பிஷனுக்கு ஒரு காரணம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், கடந்த கால சில அனுபவங்கள், ட்ராமா அண்ட் அப்யூஸ். ஒருவேளை உங்கள் வீட்டில் சகோதரிகள் உங்கள் அப்பாட்ட அதை அனுபவிச்சிருக்கலாம். உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதை நீங்கள் பார்த்தே வளர்ந்துருப்பீங்க. அதை பார்த்து வளர்ந்துருக்கும்போது நீங்கள் திருமணம் ஆகும்போதும் உங்களுக்கு அதே எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இதனால் பாதிக்கப்பட்டேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை, எங்கள் பிள்ளைகள், நாங்கள் எல்லாரையும் விட்டுட்டு அவர் போயிட்டார். இதே மாதிரி என் கணவர் பண்ணலாம், பண்ணிடுவார். சில பேர் ரொம்ப ஆணித்தரமாக விசுவாசிப்பாங்க. அவரை மாதிரியே நீங்களும் பண்ணிடுவீங்க. இதுக்கு தேவையானது, முக்கியமானது, இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஸ்பிரிச்சுவலாக டீல் பண்ணணும். பல குடும்பங்களில் நடந்திருக்குது. தகப்பன்மார்கள் தவறி போயிருக்கிறாங்க. நான் ஒரு குடும்பத்து தவறி போய் அந்த தகப்பன்மார்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, யூ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ், என்ன மாதிரி இருக்காதடா. தட்ஸ் நாட் த ரைட் வேர்ட் டு யூஸ் தேர். அது சரியான வார்த்தை இல்லை. ஒரு நல்லா தண்ணி அடிக்கிற ஒரு அப்பா தெரியும், நம்ம சபைக்கு தான் வந்தார். அவர் எங்கள் அப்பா பாஸ்டராக இருக்கும்போது ரொம்ப, என் பையன் தண்ணி அடிக்கிறான் பாஸ்டர்னு இவர் குடியில் சொல்கிறாருங்க. எங்கள் அப்பா கேட்டாங்க,
ஐயோ, நீரே இந்த அளவில் தண்ணி அடிச்சுட்டு இங்கே வந்து பாஸ்டர் நான் பண்ணுறது தப்பு பாஸ்டர், அவன் அவன் அதே தப்பு பண்ணுறான் பாஸ்டர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து ஒரு கரெக்ஷனை அந்த பிள்ளைகிட்ட கொண்டு வர்றது கஷ்டம். சில பிள்ளைங்க வந்து அப்பாவுடைய தப்பிதங்களை பார்த்து திருந்துவார்கள். சில பிள்ளைகள் அதே தப்பிதங்களில் அவர்கள் மாட்டிக்கொள்ளுவார்கள். அப்படின் போது அந்த ட்ராமா வளர்ந்து வரும் ட்ராமான்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு சந்தேக எண்ணம், ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இப்படி எங்கள் குடும்பத்தில் நடந்தது, அதை பார்த்து கற்றுக்கொள்ளுகிறவர்களும் இருக்கிறாங்க, அதே வலையில் சிக்கிக்கொள்ளுகிறவர்களும் இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுவீங்களா? எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க? எவ்வளோ பேரை பார்க்குறோம் இன்னைக்கு. எத்தனை பெண்கள் வந்து என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்களை பார்க்குறேன், அந்த பிள்ளையும் அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த பையன் வந்து மனைவி விட்டு போயிடுறான், அவனும் அதே குடிக்கு அடிமையாகிறது பார்க்குறேன். அப்போ அவங்க தங்களுடைய தவறுகள்ல இருந்து எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை, அவங்க ஆவிக்குள்ளாகவும் வளரவில்லை. ஒரு திருமணத்தில் நம்ம சபையில் நடந்த ஒரு திருமணம் தான். நல்ல கணவன் மனைவியாக சேர்ந்தாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து ஒரு சந்தேகம், இந்த ஆண்மகன் வாலிபர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவார், ஏன் எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாரு, பிள்ளைங்களையும் விட்டுட்டு போயிட்டார். இதை நான் கேள்விப்பட்டேன். நான் கூப்பிட்டேன், உனக்கு திருமணம் எங்கே நடந்துச்சு? கர்த்தருடைய சபையில் தான் நடந்துச்சு. அவளுக்கு தொடர்ந்து ஒரு சந்தேகம். அதனால் அந்த சந்தேகத்தில் சந்தேகப்படுறவங்க இந்த அவங்களுடைய முகமே ஒரு காமிச்சு கொடுத்துரும். அகத்தின் அழகு அதில் தெரிஞ்சு அந்த சில ஆட்கள் வந்து யாரையும் பார்த்து சிரிக்க மாட்டாங்க. கொஞ்சம் பல்ல காமி, பல்லுன்னு ஒன்று இருக்கிறதே ஒன்று மூஞ்சில் தெரிய மாட்டேங்குது, சுடு சுடு சுடுன்னு இருக்குது. ஏன்? உள்ளத்தில் அவ்வளோ ப்ரெஷர். இந்த திருமண வாழ்க்கை தொடருமா, நீடிக்குமா? அப்புறம் நான் அதை ஜெபத்தில் தான் வச்சேன். இது என்ன? இது ஒரு அவசியமில்லாத ஒரு சந்தேகம். யோபு மாதிரி நான் பயந்த காரியம் என்ன? இப்படி போட்டு நீ பயந்து என்னை பார்த்தும் சிரிக்க மாட்டேங்கிறான், உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு. நான் கவுன்சிலிங்கில் இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் மூஞ்சில் சிரிப்பே இல்லை. எதுக்காக இப்படி பேசுகிறோம்? ஒரு திருத்தம் வர்றதுக்காக. ஆனால் இப்படியே யோசித்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? கண்டினியூவல் தாட் ப்ராசஸில் இப்படியே இருந்தால் அது வந்து நல்லதல்ல. அது சரியாகி இது 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 என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் சைக்கலாஜிக்கல். இந்த பிரச்சனையை விட இது ஆவிக்குரிய பிரச்சனை. உன் காயம் ஆறலை. அடுத்தது உனக்குள்ள சரியான விசுவாசம் இல்லை. உங்கள் ரெண்டு பேரையும் இணைச்சது யாரு? ஆண்டவர். நீ அவரை நம்பினா ஏற்கனவே உள்ள காயத்தை நீ முதல்ல ஆற்றணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பிரச்சனைகளுடைய காயங்களை ஆற்றணும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில காயங்கள் உண்டு, சில பிரச்சனைகள் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அந்த பிரச்சனைகள், அந்த காயங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும்போது, ஆண்டவர்கிட்ட பேசும்போது தான் அந்த காயங்கள் வந்து ஆறும். ஒரு சகோதரி இருந்தாங்க, ஆங்கில ஆராதனைக்கு வருவாங்க, ஆங்கிலோ இந்தியன். பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பிராமின் அண்டு நான் நினைக்கிறேன் அங்கே பிரிட்டிஷ்காரரோட மிக்ஸ். நல்லா ரெகுலராக வந்துடுவாங்க, எங்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, என்கிட்ட பேசுவாங்க, என் மனைவிட்ட பேசுவாங்க. திடீர்னு சில நாள் வந்தாங்க, வந்து ஒரே அழுக. எங்கள் அம்மா என்னையும் என் அண்ணனையும் சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. சரி, அதை கேட்டுக்கிட்டேன். கேட்டு திருப்பியும் ஒரு நாள் வந்து இதே மாதிரி அழுதாங்க. இது எப்போ நடந்தது சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். நீங்களும் வளர்ந்துருக்கீங்க, உங்கள் அண்ணனும் வளர்ந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர்
20 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்படின்னு. நான் யோசித்தேன், எம்மா இந்த இது உண்மையாக காயம் நடந்ததோ நடக்கலையோ, உனக்குள்ளே இந்த காயத்தை வச்சுக்கிட்டே நீ இப்படி தொடர்ந்தனா அந்த அம்மாவுக்குள்ள நான் பல விதத்தில் சைக்கலாஜிக்கலாக பல பிரச்சனைகளை பார்த்தேன். இது மாத்திரம் இல்லை, ரொம்ப ஒரு ஆளை நேசிச்சாங்கன்னா அவரை நம்பினாங்க. திடீர்னு ஒரு நாள் சொல்லும்போது அந்த ஆள் சரியில்லை அப்படின்ட்டாங்க. அந்த ஆள் மேலே அப்படியே அப்ரப்டாக கோவம் வந்துருச்சு. அதே மாதிரி கோவம் ஒரு நாள் என் மேலேயே வந்துருச்சு அதே அம்மாவுக்கு. எல்லாம் வரும் ஊழியத்தில் இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் உட்காந்து அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் என்னை விஷ் பண்ணலை, என்னை பார்த்து கண்டுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நான் உங்களை பார்க்கவே இல்லையே சிஸ்டர். ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிறாரு, பாஸ்டர் இவ அப்படி தான், அன்னைக்கு என்னை வெறுத்தாங்க பார்க்கணும், அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அவர் சொன்னார், இவளுடைய சுபாவமே இப்படி தான். நான் யோசித்தேன், நான் பரவாயில்ல, வாழ்க்கை நடத்துகிற நீங்கள் உங்களுக்கு கோடி ரூபாய் கொடுக்கணும். அப்போ என்ன, எத்தனையோ ஹர்ட்ஸ், சின்ன பிள்ளையிலிருந்து இருக்கிற அந்த ஹர்ட்ஸ், அந்த காயங்கள், உள் காயங்கள் எல்லாருக்கும் வரக்கூடியது. அந்த காயங்கள் ஆற்றப்படணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தான் அது ஆறும். எனக்கு காயம் இல்லையா? எனக்கு இருக்குது, எத்தனையோ காயங்கள் இருந்தது. அது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க அது அப்படியே பேச தேவன் அந்த காயங்களெல்லாம் ஆற்றினார். ஆண்டவர்கிட்ட போய் அழுதுருக்கிறேன், எத்தனையோ காரியங்களை சொல்லி அழுதுருக்கிறேன். தேவன் கண்ணீரை துடைத்தார். அப்போ இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸில், பாஸ்ட் ட்ராமாவில் இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது நான் சொன்ன மாதிரி அதில் சந்தேகத்துக்குரிய காரியங்கள் வருகிறது. இன்னொரு காரணம், அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ், தீர்வு காணாத பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடியது. பண விஷயத்தில் புருஷ மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்லை என்றால், ஒரு குறிப்பிட்ட அதில் ஒரு சில பேருக்கு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. நான் ஒரு எல்டர்லி கப்பலில் பார்த்துருக்குறேன், எங்கள் பக்கத்தில் தான் வாழ்ந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்க, தாத்தா பாட்டி தான். புருஷ மனைவிக்குள்ளேயே வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க. நல்ல ஐடியாவில், நீங்கள் இவ்வளோ பணம் எனக்கு கொடுக்கணும், என்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க ஐயா, அன்போட தான். ஆனால் எல்லாம் அவர் சில வேளையில் பாட்டிகிட்ட இருந்து திருடிப்பார் சில இதை. நல்ல பணக்கார ஃபேமிலி. அப்போ இது என்ன, இந்த குடும்பத்தார் அன்பு இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அவங்களுக்குள்ள இந்த பண விஷயத்தில் ஓப்பன்னஸ் இல்லை. சில குடும்பங்களில் இந்த முக்கியமாக இது பண விஷயத்தில் வரும்போது அதில் ஒருவருக்கொருவர் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது, அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ், அதில் பிரச்சனை இருக்கும்போது, பண விஷயத்தில் நம்பலைன்னா நீங்கள் அந்த ஆளை மற்ற இதுலேயும் நம்ப மாட்டீங்க. அதான் சொல்லிட்டாங்க, பொய் பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. கான்ஃப்ளிக்டை, பிரச்சனையை அப்பப்போ உட்காந்து சால்வ் பண்ணிடுங்க. ஆமேன். ஒரு சகோதரர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார், பாஸ்டர் நைட்டு படுக்கைக்கு போகும்போது எனக்கும் என் மனைவிக்கும் அப்படி பிரச்சனை வருது, அவ்வளவு காரியம் அவட்ட பிரச்சனையாக இருக்குது, காலையில் எழும்பின உடனே எல்லாமே சரியாயிடுது அப்படின்னார். திருப்பியும் நைட்டு படுக்க போகும்போது சைக்கிள் எப்படி இருக்குது, பிரச்சனை வந்துடுது, பயங்கர சண்டை வருது எங்கள் 2 பேருக்கும். எதுக்கெல்லாம் சண்டை வருது அப்படின்னு, சின்ன லைட்டை ஏன் நீங்கள் போட்டு போயிட்டீங்க, எலக்ட்ரிசிட்டி பில் அவர் தானே கட்டுறாரு, நீ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கு. நான் அதை இது பண்ணலை, ஜஸ்டிஃபை பண்ணலை. ஆனால் சின்ன காரியங்களுக்கு அவர் சொன்னார், சின்ன காரியங்களுக்கு பயங்கர சண்டை வருது. அதுவும் அவர் வசனத்தை ரிலேட் பண்ணி சொன்னார், பைபிளில் போட்டிருக்க மாதிரி காலையில் எல்லாமே சரியாயிடுது பாஸ்டர். நான் கேட்டேன், பைபிளில் என்னப்பா போட்டிருக்குது? அது விசுவாசிகளுக்கு பொதுவாக உங்கள் கோபம் எப்போ தனியே கடவுதுன்னு இருக்குது.
சூரியன் அஸ்தமிக்கிறது. இவர் வந்து கான்ட்ராவா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். நான் சொன்னேன், பைபிள்ல என்ன போட்டிருக்குது? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நீ உங்க இது சமாதானமாய் போயிடணும். அந்த குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னம் இல்லை. வேற சில பிசாசுகள் நடமாடுறத நான் அப்புறம் கேள்விப்பட்டேன். அப்புறம் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், வீட்டுக்கெலாம் நான் இங்கே வாங்க, நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். தேவன் இங்கேருந்து ஜோம் பண்ணாலே கேட்பார். அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குமா? அவள் சொன்னா, பாஸ்டர் என் ஜெப வாழ்க்கையில் நான் தவறிட்டேன், நீ ஒப்புக்கொண்டதே போதுமானது. இதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். அவள் சொல்லிட்டா, எனக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வருது. அப்போ இது எங்க புருஷன் மேலேயும் பிரச்சனை இல்லை, இவளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவில் வந்திருக்கிற ஒரு பிரச்சனை, விரிசல், அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ். நான் சொன்னேன், நீ இதை உணர்ந்த பத்தியா, இதுவே ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல் படி. நீங்கள் கண்டிப்பாக கட்டப்படுவீங்க, தைரியமாக போங்க. அவளுடைய முக சாயல் கிட்டத்தட்ட அவள் டைம் அலோன் வித் காடை இழந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது. இது வந்து ஒரு பம்ப் அடிக்கிற மாதிரி, தண்ணி ஓடுற மாதிரி அது வறண்டு போயிருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் வந்து அந்த குடும்பத்தை உடனே ரிசால்வ் பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய தேவன். ஒத்துழைக்கும் போது இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் சரியாக செய்கிறார். மிக முக்கியமாக ஆண்டவரோட உங்கள் உறவு நல்லா இல்லைன்னா மற்றவங்களோடையும் உங்களுடைய உறவு பாதிக்கப்படும். ஆமென். ஆமாம், எனக்கு திருமணமான புதுசு ஒரு சில மாதங்கள் இருக்கும். நாங்கள் நல்ல சந்தோஷமாக இருப்போம், குடும்பத்தாரோட நல்லா பேசுவோம், நல்லா இருப்போம். எனக்கு சில வேளையில் மூடு மாறும், எனக்கு தெரியும். அது எப்போ மூட் மாறும்னா, நான் சரியாக ஜெபிக்கலைன்னா என் மூடு மாறிடும். எனக்கு என்னை பற்றி நான் சொல்கிறேன். இது நடந்து அநேக வருஷங்கள் ஆகுது. ஒரு நாள் என்னோட பிரியாவுடைய அம்மா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க வந்து சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. வாயிலிருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது. சாதாரணமாகவே வராது, கொஞ்சம் யோசித்து தான் பேசுவேன். அன்னைக்கு ஒரு வார்த்தையும் வாயிலிருந்து வரவே மாட்டேங்குது. கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், பேசவே தோண மாட்டேங்குது, அங்கே உட்காரவும் தோண மாட்டேங்குது. அப்புறம் அவங்க வந்து கேட்டாங்க, ஏன் இன்னைக்கு இவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி பார்த்ததே இல்லையே. நான் பிரியாட்ட சொன்னேன், நான் 4 நாளாக ஜெபிக்கலை, எனக்கு யாரோடையும் பேசணும்னு தோண மாட்டேங்குது. சரி, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சியை கொடுத்தாரு. நான் போய் அப்புறம் ஜோம் பண்ண பிறகுதான் அந்த மூடு எனக்கு சரியாச்சு. நான் யோசித்து பார்க்குறேன், 3 மாதம் ஜோம் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் இருந்தால் நான்லாம் தற்கொலையே பண்ணிடுவேன். நான் என்னால் வாழவே முடியாது. அப்படி நான் பழகிட்டேன். அப்படிதான் ஆண்டவர்கிட்ட ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கணும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிரச்சனை, அதுக்குள்ளே பிசாசுலாம் உள்ள நுழைஞ்சிய ஒரு சகோதரன் சொன்னார், இந்த பிரச்சனை என் மனைவி ஜோம் பண்ணாமல் கர்த்தரோட அந்த உறவு பாதிக்கப்பட்ட பிறகு வீட்டில் வேற முடியெல்லாம் கிடக்குது. மனைவிக்கு வந்து முடி சின்னது தான், நீள முடியெல்லாம் வருது பாஸ்டர். வீட்டில் வேற கெஸ்ட் வந்து தங்கி இருக்கிறாங்க. பார்த்தா அந்த பாத்ரூமில் யாரோ ஒரு பொம்பளை போன மாதிரி இருக்குந்தான். அவங்க கேட்டாங்களாம், உன் மனைவி போயிருக்காளா? மனைவி அங்கே பெட்டில் இருக்காங்க. இந்த இல்யூஷன்லாம் வேற நடக்குது பாருங்க. கர்த்தரோட நேரம் செலவழிக்காம கொஞ்சம் ஒரு இதுக்கு இடம் கொடுத்தா பிசாசு அதுக்குள்ளே நுழைஞ்சிரு. இம்மாரலாக எதுவும் நடக்கலை, ஆனால் அந்த இடத்துல வேற ஆவிகளுடைய நடமாட்டம் அந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. காரணம் 2 மாதம் 3 மாதம் கர்த்தரோடு கூட உள்ள உறவு சரியில்லை. சபைக்கு வர்றவங்க தான், சபைக்கு ரெகுலராக வந்துடுறாங்க.
ஆனால் இந்த உறவு, இந்த நீரூற்று அங்கே ஆண்டவரோடு கூட உள்ள அந்த உறவு அங்கே தடப்பட்ட உடனே புருஷனோட பிரச்சனை, கர்த்தரோடு கூட இது அந்த உறவும் சரியில்லை. அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கும்போது இந்த அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை வருவித்து விடுகிறது. இன்னொரு ரீசன் ஸ்ட்ரெஸ், அதிகமான ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப். அதுக்கு தான் தேவன் கணவன் மனைவியை கொடுத்துருக்கிறாரு. என்ன ப்ரெஷர், என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் வீட்டில் இருக்கிற மனைவிமார் உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல குஷனாக இருக்கணும். ஆமேன். நல்ல ஒரு தலையாணியாக இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து ப்ரெஷரை இறக்கும்போது ஒரு தலையாணி மாதிரி அதை பிடிச்சிக்கணும். தர மாதிரி இருக்கக்கூடாது. ப்ரெஷரை போட்டால் அப்படி கீழே பவுன்ஸ் ஆகி மேலே வரும் தர. அப்புறம் அவர் நினைப்பார், வாண்ட சொல்கிறதுக்கு ஒரு கல்லிட்ட போய் சொல்லலாம், அது கூட ஒன்றும் பேசாது. எதுக்காக ஆண்டவர் இந்த உறவு வச்சிருக்கிறாரு? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறதுக்காக. மேரேஜ் இஸ் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பை இட் செல்ஃப். ஒரு சகோதரன் சொன்னார், பாஸ்டர் எனக்கும் என் மனைவிக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நாங்கள் வளர்க்குற லேப்ரடார் நாய் அப்படின்னார். ஆனால் அவங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. நாய் வந்து தப்பு இல்லை, அது சில வேளையில் உதவி செய்யும். இந்த மாதிரி நாய் இன்னைக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, எவ்வளோ கம்பெனியாக இருக்குது தெரியுமா? அவர் சொன்னார், நான் வீட்டில் இல்லைன்னா என் மனைவியும் அதுவும் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்களாம் வீட்டில். சரி, அந்த பெட்ஸுடைய இது தெரிஞ்சவங்க தான். அது ஒரு அன்பு காமிக்கும் அந்த மாதிரி. தட் இஸ் ஆல்சோ எ ஸ்ட்ரெஸ் பெஸ்டர். ஏன் அதுக்கு போகிறோம்? ஒரு அனிமல், அந்த நாய் அப்படி அன்பாக இருக்குது, சில பூனை அன்பாக இருக்குது. அதே இதை வீட்டில் எதிர்பார்க்குறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கணும். கணவர்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்து போடணும், மனைவிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்து போடணும். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து தீர்க்கப்பட வேண்டும். அடுத்தது ஏன் சந்தேகம் வருது? ஒருவருக்கொருவர் பேசாமல் இருத்தல், சோஷியல் ஐசோலேஷன். ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து அதில் கொஞ்ச நாள் பேசாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது அந்த குடும்பத்தில் பெரிய பிளவை ஏற்படுத்திவிடும். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அதனால் எந்த ஒரு நாளும் நான் எப்பவும் சொல்கிற வார்த்தை, பேசாமல் பெட்டுக்கு போயிடாதீங்க. எந்த குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வர்றது கிடையாது, எல்லா குடும்பங்களையும் வருகிறது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளையும் பேசி ஒருவருக்கொருவர் தீர்த்து அதை சரி செய்ய தேவன் உதவி செய்வாராக. இன்னும் சில காரணங்கள், லேக் ஆஃப் ட்ரஸ்ட், ஒருவரை ஒருவர் நம்பாமல் இருக்கிறது. இந்த காரியத்தில் என் மனைவி மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது, என் புருஷனை இந்த காரியத்தில் நம்ப முடியல, அதுக்காகவும் ஜோம் பண்ணுங்க. அப்படி நம்ப முடியாத காரியங்கள், அந்த நம்பிக்கை வரட்டும். லெட் தேர் பி ட்ரஸ்ட். இன்னொரு காரணம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமை. பார்த்த மாதிரி இவர் வந்து என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறார், அவ என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறார். சம்பாதிச்சு எங்கே கொண்டு போக போகிறோம்? எப்போ இந்த ஜெலசி வருது? நீ சம்பாதிக்கிற பணம் உனக்கு, நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு. நமக்கு அப்படின்னு வரல. 2 கப்பலில் பார்த்தோம் இந்த நல்ல ஷார்ட் ஃபிலிமில். ஒரு கப்பலில் என்ன சொல்ற, 2 கப்பலுக்கும் அந்த மனைவி தான் அதிகமாக சம்பாதிக்கிற மாதிரி அவங்க வந்து காமிச்சு அதில் ஒரு கப்பல் என்ன, இது எல்லாம் நம்மளுக்கு தானுங்க அப்படின்னு வரும்போது அங்கே வந்து பொறாமைக்கு இடமே கிடையாது. ஆனால் அங்கே என்ன, அங்கே ஒரு பிரிவு உண்டு பண்ணிட்டாங்க. தனக்குத்தானே பிரிந்து இருக்கிறதான ராஜ்யம் அது நிலைக்காதது. அப்போ இது எனக்கு அது உனக்கு அப்படின்னு வரும்போதே அந்த இடத்துல பிளவு ஏற்பட்டு விடுகிறது. பொறாமையும் இதில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவ்வளவு காரியங்கள். இதுக்கு சில மென்டல் ரீசன்ஸையும் சொல்லலாம். இந்த மாதிரி சந்தேகம் வர்றதுக்கு அதுக்கு சைக்கலாஜிக்கலாக வேறு வார்த்தைகள் சொல்கிறாங்க. நம்ம மனைவி சொன்ன மாதிரி,
டெல்யூஷனல் டிஸார்டர். ஒரு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கேஸ் அவங்க சொன்னதெல்லாம். இப்படி க்ரீன் மேலே ஒரு வெறுப்பு, அந்தந்த கலர் மேலே வெறுப்பு வருது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ், ரொம்ப கஷ்டமான இது. அதை வந்து டீல் பண்ணி அதை சரி பண்ணி ஆகணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு தம்பதியரை எனக்கு தெரியும், நல்ல சகோதரன், நம்ம சபைக்கு தான் வந்துட்டு இருந்த நல்ல தம்பதி, என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார். 2 பேரும் கண்ணியமான வேலையில் இருந்தாங்க. ஆனால் அவருக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு டிஸார்டர், ஓசிடி அல்லாட்டி ஓசிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ். அவங்களுக்கு எதை பார்த்தாலும் அசுத்தமாக தான் தெரியும். எதை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அது வந்து சரியில்லாத மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு நீங்கள் போய் அவங்க வீட்டு சோஃபாவில் உட்காந்து அவங்களோட பேசுனீங்கன்னா, பேசிட்டு நீங்கள் வந்துடுவீங்க, அவர் போய் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்தெல்லாம் உட்காந்து வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இருப்பார். அப்புறம் அவர் போய் குளிப்பார். ஏன்னா நம்ம போய் அங்கே உட்காந்துட்டோமா, நிறைய அழுக்கு வந்துருச்சா. இது ஒரு சைக்கலாஜிக்கல், இது அப்சசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏ ரொம்ப அன்பாக இருப்பார். ஆனால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருந்தது அந்த சகோதரனுக்கு. அதுவும் அவங்க அந்த ஃபேமிலி வந்து மெடிக்கல் பேக்ரவுண்டாக இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் அவர் இறந்து போயிட்டார். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப பகுதி, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்ன அந்த டைமில் கூட நான் நினைக்கிறேன், கூப்பிட்டுட்டு ஹோட்டல்லலாம் கூப்பிட்டுட்டு போய் என்டர்டெயின் பண்ணுவார். நல்லா அன்பாக பேசுவார். ஆனால் அவரை பற்றி இப்படி ஒரு டிஸார்டர். சில காரியங்கள், இந்த மாதிரி காரியங்களுக்கு அதுக்கு சைக்கலாஜிக்கலாக சில ஸ்டெப்ஸ் எடுத்தாகணும். சில டாக்டர்ஸ் அதுக்கு பில்ஸ் போட சொல்லுவாங்க, இந்தந்த ட்ரான்குலைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க, அவங்க கொஞ்சம் தூங்கணும், அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். அடுத்தது இந்த மாதிரி டிஸார்டர், இந்த மாதிரி அதுவும் நான் இந்த ஓசிடி அப்படின்னு சொன்னேன், இந்த டிஸார்டர் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, கில்ட்டி கான்ஷியஸ். அவங்க செஞ்ச ஏதோ ஒரு பாவம் இந்த மாதிரி வந்து நின்றுட்டுருக்கும், அந்த பாவம் இன்னும் போகலை, அது கழுவப்படலை அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு. ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல், இன்னும் ஒரு பக்கத்தில் அவர்கள் சில மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அதற்குரிய மருந்துகளை எடுத்துக்கொள்வது நல்லது. அது வந்து எவ்வளோ ரிலீஃபை அவங்களுக்கு கொடுக்கும். ஈவன் அந்த மாதிரி ஆட்களை சரி பண்ணியும் கொண்டு வந்து விடலாம் கர்த்தருடைய கிருபையினால். எந்த நோயையும் இயேசுவால் குணமாக்க முடியும். ஆமென். ஆமாம், எந்த நோயும் எந்த சைக்கலாஜிக்கல் டிஸார்டரையும் ஆண்டவர் இயேசுவால் அதை சரிப்படுத்த முடியும். குணமாக்க முடியாத எந்த நோயும் கிடையாது. சில நோய்களை ஆண்டவர் மருந்துகளின் மூலமாக குணமாக்குவார். அதனால் மருந்துகளுக்கும் நான் எதிரி கிடையாது. மருந்து மூலமாக குணமாக்கினா அதையும் ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார். அதுக்காக மருந்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிபிஎம் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம இல்லை. நான் படிச்சுட்டு இருக்கும்போது என் கூட ஒரு சிபிஎம் மாணவர் படித்தார், தெரியும். நாங்கள் 2 பேரும் பெந்தேகோஸ்தேன்னு தெரியும். அப்போ இந்த மருந்தை பற்றி அவர் கேட்டார், நீங்கள் டிவைன் ஹீலிங்கை பிலீவ் பண்ணுறீங்களா? ஆமாம் பிரதர், நான் டிவைன் ஹீலிங்கை பிலீவ் பண்ணுறேன். டிவைன் ஹீலிங்கை நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா மாத்திரை எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. நான் கேட்டேன், நீ கோல்டு பிடிச்சதுன்னா போய் கோல்டு வாட்டரில் ஐஸ் தண்ணியில் குடிப்பியா? அப்போ போய் ரசம் குடிக்கிறல்ல, அப்போ போய் சுடு தண்ணி வச்சு குடிக்கிறல்ல, அது என்னது? அது மெடிசன் தான். அதுவும் கர்த்தர் கொடுத்தது தான். அதுவும் டிவைனாக வர்றது தான். மாத்திரையில் சில கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்குது, அது மாத்திரம்தான் உனக்கு அது வந்து டிவைன் ஹீலிங் இல்லை. அதையும் கர்த்தர் கொடுத்த ஞானம் தான். அதுவும் தேவன் தான் மனுஷருக்கு ஞானத்தை கொடுத்து அதை கண்டுபிடிச்சி சில காரியங்களை ஆண்டவர் அதன் மூலமாகவும் பயன்படுத்தி சுகப்படுத்துவார். தேவன் சில பேரை இந்த மாதிரி நேரடியாக அற்புதத்தின் மூலமாகவும் சுகப்படுத்துவார். அதனால என்ன பண்ணிடுது, சில பேர் நீங்கள் மருந்து எடுத்துக்கிறீங்க, நாங்கள்லாம் மருந்து. ஒரு காலத்தில் ஒரு உபதேசம், மருந்து எடுக்கிறவங்க இயேசுவின் வருகையில் மறுரூபமாக மாட்டாங்க அப்படின்லாம் பேசினாங்க. அப்படி வேதத்தில் எங்கேயும் இல்லை, லூசு வார்த்தை அது.
இயேசுவே என்ன சொன்னார்? பிணியாளுக்கு யார் வேணும்னாரு. ஆமாம், பைபிளில் இல்லாத ஏதாவது லூஸ் தனத்தை எதுவும் பேசக்கூடாது. மருந்து எடுக்கிறவங்க மறுரூபமாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மருந்து எடுக்காமல் சீக்கிரமாக மறுரூபம் ஆயிட்டாங்க. போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அதில் வேற ஒரு பெருமை வேற. நாங்கள் மருந்து எடுக்கிறதில்ல, நாங்கள் உங்களை விட வசதி, நீங்கள்லாம் மருந்து எடுக்கிறீங்க. பெருமை உள்ளவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவையில்லாத காரியங்களை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பெருமையில் போயிடக்கூடாது. அன்னன்னைக்கு இருக்கிற காரியங்களை அன்றன்றைக்கே நான் சொன்ன மாதிரி, இந்த தம்பி என்கிட்ட வந்து சொன்ன மாதிரி, நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் பேசி, ஒருவருக்கு ஒருவர் பேசி ஜோம் பண்ணி அதை சால்வ் பண்ண தேவன் உதவி செய்வாரா? ஹல்லேலூயா. மை டைம் இஸ் ஓவர். தேங்க்யூ. டேக் ஹோம் என்ன? 2 வரியில் சொல்லுங்க பார்க்கலாம். எந்திரிச்சு நிற்போமா தேவ ஜனமே? டேக் ஹோம் என்ன? 2 பேர் 2 வார்த்தையில். டீனா சொல்றியா? சொல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மனம் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நம்ம கட்ட முடியும். எப்படி அந்த அக்கா சொன்ன மாதிரி ஒரு மனம் இல்லாமல் ஒரு வீட்டை கட்ட முடியாது. அதே மாதிரி நம்ம பாஸ்டர் சொன்னாங்க, எல்லாத்துலேயும் ட்ரஸ்ட் இருக்கணும். அது வந்து அது எதையுமே உடஞ்சிராத மாதிரி நம்ம ஆண்டவருக்குள்ளே அதை கட்ட பார்க்கணும். வேற 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 வாங்க, யாராவது வாங்க. வேற பிரதர் வரீங்களா? வேற சரண்யா, சுகுந்தன், யாராவது? ஓகே. சூரியன் அஸ்தமாவதுக்கு முன்னாடி நம்ம ஒருமனப்பட்டு சமாதானம் ஆகிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருமனம் ஆகிடணும். ஒருத்தர் சந்தேகத்தை எல்லாம் விட்டு ஒழித்து நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கணும். ஸோ மெயினாக வந்து ட்ரஸ்ட் அண்ட் ஓப்பன்னஸ். இப்போ அக்கா சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்ம பார்ட்னரை ட்ரஸ்ட் பண்ணணும். லைக் ட்ரஸ்ட் பண்ணி நமக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து ஒருத்தருமே அதை க்ரியேட் பண்ணணும். ஸோ இது நான் ஏன் ரொம்ப எடுத்தேன்னா, இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் பார்க்குறேன். எப்போயாவது மீட் பண்ணும்போது அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, அவங்களுக்கும் ஒரு மேரிட் ஆகி 1 year 2 years இருக்கும். அப்போ அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, என்னால் சொல்லவே முடியல என் ஹஸ்பண்ட் கிட்டேன்னு. அப்போ நான் அந்த காரியத்தை சொல்லுவேன், இல்லைம்மா அப்படி பண்ணக்கூடாது. எனக்கும் சுகனுக்குமே நிறைய இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும்போது அது நீங்கள் உட்காந்து பேசும்போது தான் சார்ட் அவுட் ஆகும். அந்த ஈகோ மட்டும் வச்சுக்காதீங்க. என்ன வயசு டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஈகோ இல்லாமல் நம்ம உட்காந்து ஓப்பனாக ஷேர் பண்ணும் போது தான் வில் கெட் இன் டு அ சொல்யூஷன். ஸோ அதுதான் இன்னைக்கு நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது நீங்கள் சொன்னது. இந்த வேளையிலையும் நம்ம காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்த போகிறோம். ஒரு அருமையான ஒரு பாடலை பாட போகிறோம். கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் அதை கட்டும் உந்தன் பாடு விருதா. கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் அதை கட்டும் முந்தன் பாடு விருதா. கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் அதை கட்டும் முந்தன் பாடு விருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிப்பும் விருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிப்பும் விருதா. ஆதலால் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்கக்கூடாது, உங்கள் வாழ்க்கை துணையை பார்க்கணும். இப்போ சரியா? அங்கே திரும்பிக்கோங்க, திரும்பி கை பிடிச்சிக்கோங்க, ஒருவரோட ஒருவர் கை பிடிச்சிக்கோங்க. இந்த வேளையில் மனைவிமார்கள் உங்கள் கணவரை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வேளையில் ஸ்தோத்திரம். கணவன்மார்கள் உங்கள் மனைவியை ஆசீர்வதிச்சு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எங்கள் வீடு கட்டப்படணும், நாங்கள் ஒன்றா இருக்கணும், தேவ சமாதானம் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யணும். ஒருவேளை சில கருத்து வேறுபாடுகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசினாலும் அதில் அன்பு இருக்கணும். அன்பு அது தெரியும். சில வேளையில் மனைவி திட்டலாம், கணவர் திட்டலாம். அன்பினால் திட்டும்போது அது கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும். ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தன்மை கர்த்தர் மேலே ஒருவருக்கொருவர் இருக்கும்படியா குடும்பங்கள் கட்டப்பட, எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்பட, இவர்களுடைய இந்த குடும்பங்களின் மூலமாக நாங்கள் பார்க்குற அநேக உலகத்தில் இருக்கிற குடும்பங்கள் கட்டப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்ப ஜெபம் இருக்கட்டும். குடும்ப ஜெபம் இல்லாமல் கோபத்தில் ஆத்திரத்தில் யாரும் படுக்கைக்கு போகக்கூடாது, யாரும் பேசாமல் படுக்கைக்கு போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை எந்த குடும்பத்திலையும் இருக்கக்கூடாது. அதை பிரேக் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. பேசாமல் இருக்கிறது, சண்டை போட்டு தூங்க போகிறது இல்லை. சண்டையே போட்டிருந்தாலும் ஒன்றா உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். we will pray together. அதான் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாக உங்களுடைய கோபம் தனிய கடவுது. அதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் எங்கள் குடும்பம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சு நீர் வழி நடத்துவீராக. பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதமான சந்தோஷமான சூழ்நிலையில் பிள்ளைகள் வளர ஜெபிக்கிறோம். உங்கள் நன்மைகளினால் நிரப்பி பாதுகாத்துக்கொள்ளு. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உலமையோடு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல பாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் மறுபடியும் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you.